ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையில் எழுந்துட்டு ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே போகிறேன் அப்படின்ட்டு சீக்கிரம் கிளம்புனாரா, எழுப்பி விட்டுட்டாரு டீ போட்டு கொடுத்து. ஸோ டீயை குடிச்சிட்டு கைப்பிள்ளையை போட்டு விட்டேன். அதுவும் முடிச்சதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்கெல்லாம் ஜீரக பொடி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் ஜீரகத்தை வந்து லைட்டாக வறுத்துட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிரேவியில் சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மிளகு பொடியுமே கூட காலி ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் இருந்த கொஞ்சம் மிளகு ஜீரகம் தான் நிறைய செய்யலை. நான் ஒரு வாரத்துக்கு வர்ற அளவுக்கு தான் வறுக்கிறேன். பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மளிகை ஜாமானும் வாங்கலை. அதனால் வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வாரம் 10 நாளைக்கு அரைச்சோன்னா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இட்லி பொடியும் காலி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தான் வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஜீரகம் ஆறுறதுக்குள்ளே இதை வந்து வறுத்துக்கலாம். சிம்பிளான இட்லி பொடி தான். ஸோ இதுவுமே கூட கொஞ்சம் கருக விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அப்புறம் பாக்கி இதையும் வறுத்துக்கலாம். நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள், கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்பு. எல்லா பொடியிலையும் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். இது வந்து ஒரு வேரியேஷன். தேவையில்லை அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே அது வறுபட்டது அப்படிங்கிறனால ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதுவுமே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம். இதுக்கு பதில் கருப்பு உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா பொடி நம்ம எண்ணெய் போட்டு கலக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். அதுக்குள்ளே மிளகாய் வத்தலுக்கு காம்பு கிள்ளிக்கிறேன். ஸோ உளுத்த பருப்புமே பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாய் வத்தல் அதில் சேர்த்துடலாம். 2-3 பேதகி சில்லியும் ஒரு 6-7 நார்மல் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. கருவேப்பிலை ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும். பொடிக்கு வந்து கல் உப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஸோ மிளகாய் வத்தல் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூடான பேனில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த உப்பில் இருக்க ஈரப்பதம் போயிடும். ஸோ மிளகாய் ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும். கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சிட்டுன்னு வந்து பார்க்க வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு இல்லையா, அதனால் அங்கேயே படுத்திருக்கான். டெட்டு வந்து ஏதோ கட்டில் கடியில் படுத்திருக்கான். நான் கிச்சன் வந்ததும் திருப்ப பக்கத்தில் வந்தாச்சு. சிட்டு இங்கே வந்து படுத்திருக்கான். இப்போ டைனிங் ஹாலில் ஜீரகம் ஆறிடுச்சு. அதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டுடலாம். கொஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா ஜீரகம் மிளகெல்லாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் தேவைப்படும் இல்லையா, அதனால் பொடி அரைக்கிற பிளான்லாம் இல்லை. சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கும், கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ட்ரை காளாச்சனா செய்ய போகிறேன். அதாவது கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஜீரக பொடி தேவைப்படும். சரி பார்த்தா மிளகு தூளுமே கூட காலி ஆகிடுச்சு. நேற்று ஆம்லெட் போட்டப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் கொஞ்சம் இடித்து போட்டேன். அதனால் 2 பாட்டிலில் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒரு வாரத்துக்கு வரும் தாராளமாக. ஏற்கனவே சின்ன ஜாரில் தானே அந்த பொடியெலாம் அரைச்சேன். அதனால் உப்பு மிளகாய் வத்தல் இதில் சின்ன ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா பவுடர் ஆகிடும். அதனால் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஜாரில் வந்து அரைக்க போகிறேன். ஸோ சின்ன ஜாரில் மிளகாய் வத்தல் அரைச்சிட்டு பெரிய ஜாரில் அந்த பருப்பும் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரே ஜாரில் அரைக்கலாம், சின்ன ஜார் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறனால அதில் வந்து மிளகாய் வத்தல்லாம் அரைச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போது பருப்பு அரைப்பட்டதுக்கப்புறமா அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொடி சாப்பிட்றதுக்கு மையாக இருக்க மாதிரி இருந்தால் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நரன்னு இருந்ததுன்னா வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பொடியும் ரெடி. ஆறுனதுக்கப்புறமா இதையுமே கூட பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், பாட்டிலெலாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஹஸ்பண்ட்டை சொல்லி ஆர்டர் போட சொல்லணும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இப்போது அந்த கருப்பு கொண்டக்கடலை ட்ரையாக செய்வாங்க நார்த்லலாம். கன்னியா பூஜைக்கெல்லாம் வந்து பூரி ஹல்வான்னு சொல்லிட்டு கேசரி இந்த சனா தருவாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கருப்பு உப்பு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர், சனா மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயம்,
தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே பொடியாக போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து கொஞ்சம் கருகிரும். அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மசாலா கருகாமல் இருக்கும். அது கூட வேறு ஒன்றும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு அதை நீளமாக ஜூலியன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் கீரி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைன்னா சும்மா அப்படியே பவுலில் போட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட நீங்கள் கேசரியும் இதுவும் பூரியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் காம்பினேஷன். ஸோ பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சனா பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அது உப்பு கொஞ்சமாக 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வதக்கிடணும். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. மசாலா வந்து கருவு விட்டுறக்கூடாது. பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸி செய்யறது, ஆனால் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அதுவும் இரும்பு கடாயிலெல்லாம் செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோ அளவுக்கு கருப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டாம். அப்படியே இந்த தண்ணி மசாலாலாம் வற்றி வர்ற அளவுக்கு சிம்மிலே வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். எத்தனையோ வருஷம் முன்னாடி நைனித்தாலில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும். ஸோ அது அந்த பக்கம் சிம்மில் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கழுவிடலான்னு சைடில் வர கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கிண்ணம் இல்லை, சட்டியில். எங்களுக்கு இங்கே தண்ணி பிரச்சனை டெய்லி வருது, ஆனாலுமே எப்போ நிறுத்துவாங்கன்னு தெரியாது. அதனால் பாத்ரூமில் கிச்சனில் எல்லாமே கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அவசரத்துக்கு. இன்னொரு போர் போட்டுட்ருக்காங்க, அதில் தண்ணி நல்லா வருதுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த தண்ணியெல்லாம் காலி பண்ணணும். இல்லைன்னா பக்கெட்டில் ஆபத் பான்வானா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ டெட்டு கட்டில் கடியில் படுத்துருந்தவன் இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்கான். கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காரலான்னு வந்து உட்காந்துருந்தேன். சிட்டுக்கு ஏதோ பிடிக்கல, பல்லு காட்டிகிட்ருக்கான். ஸோ வெளியே போயிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் நான் எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், வெளியில் சாப்பிட்டேன், உனக்கு மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதனால் எனக்கு மட்டும் ஒரு 3 பூரி போட்டுக்கிறேன். பூரியும் பார்த்தீங்கன்னா ஜுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேற்று வந்து பக்கோடா பண்ணியிருந்தேன். கடலை மாவில் வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தவளை வடை மாதிரி செய்வாங்க. எங்கள் ஊர் சைடு தவளை வடைம்பாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு கரண்டியில் எடுத்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த பக்கோடா மாவு மிச்சம் விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன், அது கூடயே கோதுமை மாவு எல்லாம் சேர்த்துட்டு மசாலா பூரி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நேற்று அதில் பூண்டு சோம்பு எல்லாம் தட்டி போட்டு தான் பக்கோடா பண்ணேன், வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம். ஸோ அந்த கடலை மாவு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அந்த மாவுலேயே பூரி போட்டுடலாம். இது வந்து புஷ்ஷுன்னு எல்லாம் உப்பாது, ஏன்னா நிறைய கடலை மாவு இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் சேர்க்காம கொஞ்சமாக அந்த பக்கோடா மாவு கூட இது கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு பூரியாக போட்டுக்கிறேன். இது சும்மா அப்படியே டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட நல்லாயிருக்கும் இந்த பூரி. தால்லாம் மிச்சம் ஆகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி கோதுமை மாவில் பிசைஞ்சு நான் பூரி செய்வேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சன்னா நல்லா கமகமன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. மல்லியில் சேர்த்துருக்கேன், இன்னும் சிம்மில் தான் இருக்குது. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்குமே கூட பர்சனலாக இதை பிடிக்கல. இந்த ரவுண்டு ட்ரே தான் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபருமே கூட அதை தான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நேற்று வச்ச ஐட்டம்ஸே நிறையா இருக்குது, அதனால் இன்றைக்கி லஞ்ச் வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல் டே ரெஸ்ட்டு தான். க்ளீனிங் வேலைலாம் காலையிலேயே முடிச்சிட்டேன். ஏதாவது மூவி அந்த மாதிரி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிடுவேன். ஏதாவது நல்ல மூவி சீரீஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் பால்கனியில் அப்படியே பீச்சில் காற்றடிக்கிற மாதிரி சூப்பராக காற்றடிக்குது. நேற்று கூட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 11-12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காற்று இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.